நம்ம செய்யலாம். ஆனா, இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறதுல, ஆ இங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க நின்று நான் சொல்லுவது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு. இது உடனே நடக்குமா அப்படின்னு தெரியல. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு ஆ அதாவது இந்த ஒரு காரியத்த சொல்ல விரும்புகிறாரு. இதுவே நீங்க 10வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் உங்கள ஆராய்ந்து கொள்ளப்படுகிற வார்த்தையாக இருக்கும். அதாவது 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல 8வது வசனத்த நீங்க கவனித்தீங்க அப்படின்னு சொன்னா, "நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும், சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து, நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு" அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க 21 நாள் காத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, 7 நாள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நீங்க சாமுவேல் தீர்க்கதரிசி அல்ல. தேவனே உங்களோடு கூட பேசுகிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கு, "நான் உன்னிடத்தில் வந்து, நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு" ன்னு சொல்றாரு. இந்த 7 நாள் எனக்கு எப்போ நியமிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இது யாரோடு கூட பேசுகிறார் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கொள்றது பொறுத்து தான். இந்த 7 நாள் காத்திருப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கான கர்த்தருடைய இருதயத்துல இருக்கிற வரைபடத்தை கொண்டு வரக்கூடியது. ஏன்னா இங்க சொல்றார், "நீ என்ன செய்ய வேண்டும்?" இங்க வந்து நீங்க சாமுவேல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உனக்கிட்ட நான் பேசணும். நீ தரித்து நில்லுன்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை வருது. சரிங்களா? இப்ப ஆண்டவர் வந்து கண்டிஷன்ஸ் இப்ப நான் பேசப் போறது வந்து, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? சில காரியங்கள் உங்களோடு கூட பேசும். ஆனா, நான் இதையே ஏன் முன்னாடியே சொல்லிர்றேன் அப்டின்னா, என்னோட செய்திக்குள்ள போனதுக்கு அப்புறமா, இந்த காரியத்த நம்ம ஒருவேள நான் மிஸ் பண்ணிறக் கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த காரியம் என்னன்னா, இந்த 7 நாள் காத்திருக்கும்போது, ஆண்டவர் நம்மோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தெளிவாய் பேசுவார். இந்த வார்த்தை எனக்கு அ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னாச்சு அப்டின்னா, 7 நாட்கள் காத்திருக்கணும் அப்டின்னு சொல்லி, அ வருஷத்தின் இறுதியில எனக்கு வந்தது. அப்ப நாங்க ஒரு ஆக்சுவலா சில அ விசேஷித்த வீக்லி ஆராதனை மாதிரி ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கு இந்த வார்த்தை வந்தது. அப்ப ஆண்டவர் வந்து "நீ 7 நாள் உபவாசித்து காத்திருக்கணும்" அப்படின்னு. ஏன்னா நீ ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால நீ வந்து 7 நாள் உபவாசித்து காத்திருன்னு சொன்னாரு. ஏன்னா 2025க்கு முன்னாடி 2024 வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு வந்து சபைகள குறித்ததான ஒரு காரியத்த சொல்லியிருந்தாரு. நீ வந்து தேசங்களுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அ தேசத்துல இருக்கிற சபைகள் எப்படி இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எனக்கு இங்க இருக்கிற சபைகளே தெரியாது. சபைகள் சுத்திகரிக்கப்படணும். சபைகள் வந்து என்ன செய்யணும்? மறுரூபத்திற்கு நான் வந்து மீண்டுமா இந்த பிந்தின மகிமைய கொண்டு வரப்போறேன். அதனால அ போகணும் அப்படின்னு சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட்டு சபைகள்னு சொல்லும்போது, இங்க இருக்கிற சபைகள் நமக்கு தெரிஞ்ச சபைகள் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து பிரேயர் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணணும். அப்படிலாம் சொல்லும்போது என்னால கிரகிக்க முடியல. என்ன செய்றது? இது எப்படி சாத்தியம்? நமக்கு ஒண்ணும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதே தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ். இத வச்சு நம்ம எப்படி பிரயாணிக்க போறோம்? எனக்கு எதுவுமே அதாவது எப்படின்னா பிளாங்க்கா. இப்போ இப்போ உங்களுக்கு வரைபடங்கள் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு காலத்திற்கான ஒரு 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 சீசனுக்கான ஆண்டவருடைய அந்த ப்ளூ பிரிண்ட்ட வாங்குறதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்க இப்ப எதுக்கு காத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நான் இப்ப சொல்லுகிற காத்திருப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இது நிச்சயமாகவே ஒரு ஒரு சீசன். ஒருவேளை ஒரு 6 மாதத்துக்கு, இல்ல ஒரு வருடத்திற்கு. இப்படி உங்களோட சீசன் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? என்ன செய்யணும்? இப்ப நீங்க வந்து ஒவ்வொன்னா வரும்பொழுது இங்க போகணும். இல்ல நம்ம ஆண்டவர் இங்க நடத்துகிறார். இந்த இடத்துல பிரயாணிச்சு போகணும். இந்த இடத்துல போய் ப்ரே பண்ணணும். இப்படி இருக்கும் இல்லையா? இத ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, ஒரு 7 நாள் காத்திருப்புக்கு பிறகு, 7 நாள் ஃபாஸ்டிங்க்கு பிறகு, ஆண்டவர் என்ன செய்வார் அப்டின்னா, ஒரு சீசனுக்கான வரைபடத்த குடுப்பார். இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு வாசல் திறக்கப்படும். நீங்க செய்வீங்க. அதுக்கப்புறமா உங்களோட உங்களோட ரெகுலர் காரியங்கள் நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது,
இன்னொரு காரியத்தினோட வாசலை திறப்பாங்க. அப்ப நீங்க அதுக்கு ஆயத்தமாய் போவீங்க இல்லையா? இது வந்து காமனா நடக்குது. இது வந்து உங்களோட இனிஷியல். நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல இருக்கிறீங்க. இது ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து என்னது? ஆ ஆ ஆ ஆரம்ப கட்டம் இல்லையா? அற்பமான ஒரு ஆரம்பம். வருது பண்றோம், வருது பண்றோம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன செய்யணும்? நீங்க எப்படி போகணும்? நீங்க வந்து உங்க சீசன்ல நீங்க எவ்வளவு இடங்களுக்கு போகணும்? என்னென்ன இடங்களுக்கு போகணும்? எந்தெந்த குரூப் ஆஃப் பீப்பிள நீங்க சந்திக்கணும்? யார் யார உங்களுக்காக வைத்திருக்கிறார்? உங்களுடைய இந்த தரிசனத்துல கர்த்தர் சில லட்சங்களை, சில ஆயிரங்களை ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாரு. அத ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு பேசி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வரைபடத்த நீங்க என்ன செய்வீங்க? போடுவீங்க. சரிங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார். தெளிவா இந்த வார்த்தைய நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசட்டும். நான் உன்னிடத்தில் வந்து, நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்து. இந்த 7 நாள் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முக்கியமா பெனியலுக்கு கர்த்தர் இத பேசுகிறார். இந்த 7 நாள் கண்டிப்பா இத லீட் பண்றவங்க கண்டிப்பா காத்திருக்கணும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கான வரைபடத்த அவங்க புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் பேசுவார். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு பேசினாங்க. 7 நாள் காத்திருப்பு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஏன்னா தனித்து காத்திருக்கணும். இப்ப நீங்க 21 நாள் இவ்வளவு பேர் வர்றீங்க. இல்லீங்களா? எக்ஸ்கியூஸ் கொஞ்சம் பேச கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் கத்தி தான் பேசுறேன். பேர் வித் மீ. ஓகே. ஆ அப்போ அ இந்த காரியத்துக்கு நான் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எனக்கு ஒரு பர்டன் வந்துருச்சுங்க. உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். எனக்கு ஒரு பர்டன் வந்துருச்சு. ஆத்துமாக்கள குறித்தோ, இல்ல ஏதோ ஆண்டு தேசத்துல ஒரு காரியத்த குறித்து ஒரு பர்டன் வந்துருச்சு. நம்ம நினைப்பது சின்ன விஷயம். ஆனா கர்த்தர் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? நம்ம நினைச்சிருக்கிறது ஒரு குறுகின வட்டத்துல. நமக்கு தெரிந்த நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய சிந்தையில, நம்மளுடைய மூளையின் அளவின்படி நம்ம நம்ம ஒரு 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 காரியத்த சிந்திச்சு வச்சிருப்போம். சரிங்களா? சிந்திச்சு வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. நம்ம உங்க தரிசனம் உங்களுக்கு நீங்க நினைக்கிறது போல இல்ல. சரிங்களா? அவர் வச்சிருக்கிறது பெரிய காரியமா இருக்கும். அப்ப நம்ம அத வந்து தெரிஞ்சுக்காதனால வருகிற ஊழியத்த நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க இனி துவக்குவீங்க. நீங்க இனி செய்வீங்க. நீங்க நியமிப்பீங்க. இப்ப வந்து வருகிற வாய்ப்ப பயன்படுத்துற நீங்க, கர்த்தர் சொல்லுவார், நீங்க எங்க போகணும்? நீங்க இனிஷியேட் பண்ணும்போது, கர்த்தர் ஒரு நியூ ஓப்பன் டோர நீங்க போகிற இடத்துல தருவார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சின்னதா என்னோட காரியத்த நான் சொல்றேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். எனக்கு இந்த சபைகள குறித்த பாரம் வந்தபோது, உண்மையிலே சொல்லப்போனா எனக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. ஆனா என் இருதயத்துல அப்பப்போ வந்துட்டே இருக்கும். நீ வந்து என்ன செய்யணும்? நீ தேசத்துக்கு போவ, நீ தேசங்களுக்கு போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசிட்டு தான் இருந்தார். ஆனா இந்த 7 நாள் காத்திருப்பு அது வந்து வருட இறுதியில 2024ல ஆண்டு எனக்கு காத்திருக்கும்படி சொன்னார். அது அவ்வளவு சுலபமா இல்ல. 7 நாள் என்னால காத்திருக்கிறது ரொம்ப சுலபமா இல்ல. ஆனாலும் கர்த்தர் எனக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி கொடுத்து, இந்த 7 டேஸ் ஃபாஸ்டிங் 3 டேஸ் இருந்துரலாம். 7 டேஸ்ங்கும்போது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அந்த 7 நாட்கள் முடிகிற வேளையில கர்த்தர் ஒரு பெரிய பிளான் உங்களுக்கு குடுப்பாருங்க. அது உங்கனால கிரகிக்க கூடாததா இருக்கும். அது வந்து உங்கனால செய்ய முடியுமா? இது வந்து நம்ம கரத்துல உண்டானா எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் நீங்க செய்யல, கர்த்தர் செய்றார். அத நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஆனா, நீங்க அவர் குடுக்குற வரைபடம் வந்து கிரகிக்க கூடாததா இருக்கும். என்னிடத்துல கர்த்தர் பேசும்போது 2025க்குள்ளாக அவர் பேசின காரியத்த சொல்றேன். 7 நாட்கள் காத்திருந்த பிறகு, கர்த்தர் எனக்கு சொன்னார் 2025க்குள்ளாக 36 ஸ்டேட்டுக்கு போகணும். நம்மளுடைய எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நீ போணும். அங்க 7 மணி நேரம் உபவாசம் செய்து, செ அதாவது அ அ சபையினுடைய மறுரூபத்திற்காக ஜெபிக்கணும். அத சுத்திகரித்து ஜெபிக்கணும். அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாரி பட்டணத்தினுடைய எல்லைய சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆண்டுட்ட நான் கேட்டேன். ஆண்டவரே எனக்கு வந்து எப்படின்னா தரிசனங்கள் வரும். அதே சமயத்துல நான் வார்த்தையே தெளிவா கேட்பேன். எனக்கு வார்த்தை வரணும். எனக்கு வார்த்தை வந்தா தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனா நான் மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த அடையாளங்கள கேட்கறதுல பெரிய ஒப்பீனியன் கிடையாது. எனக்கு வந்து வார்த்தை வரணும். வார்த்தை வந்துருச்சுனாலே, அடுத்த நிமிஷம் நான் எந்த அடையாளத்தையும் கேட்க மாட்டேன். என்ன மாரி நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு ஒரு ஒரு காரியம் ஏன்னா, அடையாளம் கேட்கும்போது நாட்கள் செல்லலாம். அடையாளங்கள் கேட்கும்போது நம்ம வந்து சில நாட்கள், சில மாதங்கள் எடுக்கலாம். சரிங்களா? என்ன பொறுத்தளவுல ஆண்டவர் சொல்லிட்டாரா? வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சா? அதுக்கப்புறம்
நோ டிலே. கர்த்தர் என்னோடு தீர்க்கமா வார்த்தையில பேசிட்டாருன்னா அதுக்கு மேல வேற காரியமே இல்லை. அந்த மாதிரி நான் யோசிப்பேன். சோ அப்போ நான் வந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு இந்திய வரைபடம் காட்டப்பட்டது. இந்திய வரைபடம் எப்படின்னா அங்கங்க எல்லா இடத்துலயும் டாட்ஸ், ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன மாநிலங்கள்ல டாட்ஸ் வைக்கப்பட்டு கனெக்ட் ஆகி அப்படியே எனக்கு வந்து ஒரு பிக்சர் வருது. எனக்கு எனக்கு தரிசனத்துல வருது. தேசங்கள்ல நம்ம போகணும் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியுது. அப்ப நான் ஆண்டுட்டு கேட்கிறேன், எனக்கு வார்த்தை கொடுங்க ஏசப்பா. நீங்க சொல்றீங்க, நான் எப்படி பண்ணணும்? நல்லா கேளுங்க. இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். இப்போ நமக்கு இப்படிதான் செய்யணும். அதாவது என்னன்னா, இதுதான்ப்பா உனக்கு வரைபடம்னு ஆண்டவர் முதல்ல பேசுவார். சரியா? எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு என்ன சொல்றது பிரேயர் வாக் போனோம் சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரேயர் வாக் போகணும்னு சொல்லிடுறாரு. அப்ப நம்ம ஆமா பிரேயர் வாக் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம பிரேயர் வாக் போயிருவோம் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னு விளங்கிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆனா எப்படி போகணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி போகணும், எவ்வளவு பேரா போகணும், இதெல்லாம் இருக்குதுங்க. நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிருவோம்னா, ரிசீவ் பண்ண உடனே ஓகே நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். நமக்கு நமக்கு எப்படி தோணுது, சோ இப்படி போனா நல்லா இருக்கும், அப்படி போனா நல்லா இருக்கும். நான் உண்மையே சொல்றேன். தேவ மனிதர்கள் யோசிக்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸ்ல யோசிக்கும். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்றது. ஏன்னா நீங்க இப்ப போயிருப்பீங்க இல்லையா? ஒரு சில இடங்களுக்கு போயிருப்பீங்க. யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்குள்ள ஒரு சில காரியங்கள் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இது மாதிரி போயிடலான்னு. தயவு செஞ்சு அப்படி செய்யக்கூடாது. ஆண்டுட்ட கேட்கணும். எனக்கு வந்து இந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் வந்து என்கிட்ட பேசுனது என்னன்னா, சபைகள குறித்து பேசும் பொழுது, நான் போய் ம் அ எங்க எங்க சபைக்கு ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லும்போது, பெரிய ரிஜெக்ஷன ஃபேஸ் பண்ணேன். பெரிய ரிஜெக்ஷன். அ அப்போ எங்க ஐயா வந்து எனக்கு ஒரு ஒரு 40 மினிட்ஸ் பேசினாங்க எங்க ஐயா என்கிட்ட. இப்படி கர்த்தர் பேச மாட்டாங்க. இந்த மாரி வந்து எங்க ஐயா வந்து எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஓகேங்களா? என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா வந்து ஆண்டவர் என்ன பலப்படுத்தினார். நான் வீட்ல வந்து யோசிச்சேன், அழுதேன். அவர் சொன்னாரு, "எப்படி உன்ன கொண்டு ஆண்டவர் எப்படி இத செய்ய முடியும்? இது வந்து எப்படி வந்து சாத்தியம்? இது வந்து ஆண்டவர் ஒரு 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 பெண் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணாங்க. ஓகே, ஃபைன். அ அதெல்லாம் இருக்கட்டுமே. யார் வேணா தடை செய்யட்டும். யார் வேணா டிஸ்கரேஜ் பண்ணட்டும். என் தெய்வம் என்ன கூப்பிட்டுருக்கிறாருங்க. என் தெய்வம் என்ன கொண்டு பண்றேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. நான் அது மேல தாங்க நம்பிக்கை வைக்கணும்." அப்ப நான் ஆண்டவர்ட்ட போயிட்டு அழுதபோது, நான் அவர் முன்னாடி அழவே இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அழுகையே வரல. என்னமோ ஆண்டவர் என்ன வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்திருக்கிறாரு. நான் அவர் பேசின வார்த்தை ரொம்ப கடினமா தான் இருந்தது. அ அப்போ நான் வந்து இப்ப அவர உத்து உத்து பார்த்துட்டே இருந்தேன். அ என்னடா இது இப்படி பேசுறாங்க? எனக்கு புதுசு இது எல்லாமே. புதுசு. நம்ம இந்த மாரி போனது கிடையாது. நம்ம நெனைப்போம், வெளிய போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்லட்டுங்களா? அது கூட ஈஸி தான். நீங்க சர்ச்சுக்குள்ள தான் ஊழியம் செஞ்சிட முடியாது. சர்ச் பீப்பிள்குள்ள ஊழியம் செஞ்சிட முடியாது. அதுவும் கிறிஸ்தவர்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஊழியம்னா தான் கஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஊழியம் பண்றது தான் கஷ்டம். அதுவே புறஜாதிகள் கூட நீங்க சொல்றது காது குடுத்து கேட்பாங்க. ஆனா இந்த 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 என்னது ஊழியக்காரர்கள் மத்தியிலயோ, இங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போயிட்டாருன்னா, ரொம்ப ரொம்ப டஃப்ங்க. ரொம்ப டஃப். அப்ப அப்ப நான் ஒரு காரியத்த புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஆண்டவர் அழுகும் பொழுது எனக்கு 2 நாளாகும் அதுல 20வது அதிகாரத்துல பேசினாரு. அதாவது நீ ஒரு அஞ்சல்காரி. குடுக்குற வேலைய செய். நீ வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. நீ போனா சிரிச்சுக்கிட்டே ரிசீவ் பண்ணுவாங்க. அப்படிலாம் நினைக்காத. அங்க வந்து எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணாங்க. எசேக்கியா ராஜா சொன்னாரு. ராஜா அனுப்பிச்சாரு. "நீ போப்பா. போய் தேசங்கள்ல இந்தந்த தேசத்துல நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் பஸ்கா பண்டிகைக்கு அழைச்சிட்டு வா. பஸ்கா இதுவரைக்கும் ஒழுங்கா ஆசரிக்கப்படலன்னு" சொல்லும்போது, அங்க போனோனே எல்லாரும் கேலி செஞ்சாங்களாம். போய் சொன்ன உடனே அவங்க வேக வேகமா போனாங்க. ராஜா சொல்லிட்டார், ராஜா சொல்லிட்டார். ஆனா அங்க போனா எல்லாரும் அவங்க பார்த்து என்ன செய்றாங்களாம், கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் மனத்தாழ்மை அடைந்து சிலர் மனத்தாழ்மை அடைந்து அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், சிலர் வருவாங்க. உன்னை அனுப்புறது சிலருக்கு தான். 4 பேர் உன்னை ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கலையா? பிரச்சனை கிடையாது. நீங்க போற இடத்துல ஒரு பெரிய எதிர்ப்பே வருது. பரவால்ல. 4 பேர் எதிர்க்கிறானா 40 பேர் உங்கள ஏத்துக்குவாங்க. நம்ம வந்து சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தரோட காரியத்த செய்யும் பொழுது நெறைய டிஸ்கரேஜ்மென்ட் தாங்க வரும். ஆனா அத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்ப இத வந்து ஆண்டவர் சொல்லும்போது, "ஆ சரி ஏசப்பா, நான் வந்து எங்க ஐயா சொன்ன வார்த்தைய இருதயத்துல வச்சு" அப்ப எங்க ஆபீஸ்க்கு காலையில கேப்ல போகும்போது அப்படியே
நான் வந்து இந்த எப்பவுமே இந்த எனக்கு இந்த ஒலிம்பியா உடைய சிக்னல்ல என்னோட கேப் எப்பவுமே நிக்கும், மோஸ்ட்லி நிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அங்க அந்த ஸ்கை கிளியரா எனக்கு தெரியும். ஸ்கை எப்பவுமே அப்படியே அந்த ஸ்கையை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டே போவேன். அப்போ எனக்கு வந்து கண்ணுல கண்ணீர் சொல்ல, ஆண்டவரே எங்க ஐயா சொன்ன சார் தான். எங்க ஐயா என்ன சொன்னாங்க, உன்னால எப்படி செய்ய முடியும்? ஒரு ஒரு பாஸ்டர் மோகன்ட்ட சொன்னா இந்த காரியத்தை அவர் செய்ய முடியும். சபைகளுக்கு போகணும்னா. இல்ல மோகன் லாஸ்ட் இப்படி சொன்னாங்க. இந்த பேர் சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொன்னா அவங்க செய்ய முடியும். உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்களே. கரெக்ட் தானே சப்பா. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க. அவங்கள்ட்ட நீங்க குடுத்தீங்கன்னா இத அழகா பண்ணுவாங்க. எனக்கு எந்த சபையும் தெரியாது ஏசப்பா. எந்த பாஸ்டரும் எனக்கு தெரியாது. எங்க பாஸ்டரே எனக்கு செவி குடுக்கல. வேற யாரு குடுப்பான்னு சொல்லிட்டு, என் இருதயத்துல நான் அப்படியே நான் வந்து கேட்கும்போது, அப்படியே எனக்கு வானத்துலருந்து ஒரு சத்தம். எனக்கு ஒரு சத்தம் பிறக்குது. "வினோதா உனக்கு ஒண்ணும் தெரியலையா? எனக்கு அதுதான் வேணும்." அவங்கள்ட்ட சொன்னேன்னா அவங்க ஸ்தானத்த பயன்படுத்துவாங்க. அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்துவாங்க. அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்க அடுத்த கட்டம் என் காது அவங்க வந்து எனக்கு வந்து செவி குடுக்க மாட்டாங்க. இது பாசிபிளா? இது இல்லையான்றது நெறைய ஆராய்ஞ்சு பார்த்து செய்ய மாட்டாங்க. நெறைய பேர ட்ரை பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அப்படின்னு ரொம்ப பாரத்தோடு பேசினாங்க ஆண்டவர். எல்லார்ட்டயும் நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீயாவது செய்வியான்னு கேட்டாரு. அப்ப நான் வந்து ஆண்டவர்ட்ட சொன்னேன், "ஏசப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்றேன். அதுதான் எனக்கு வேணும்." அதான் சொன்னாரு. "உனக்கு ஒண்ணும் தெரியலல்ல? உனக்கு ஒண்ணும் தெரியல. இத எப்படி நடத்தணும்னு தெரியல. கரெக்ட்டா? அப்ப நீ என்கிட்ட சொல்லி என்கிட்ட கேட்டு கேட்டு தானே செய்யணும். எனக்கு 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 பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? என் விஷயத்த என்கிட்ட கேட்டு நீ செய்யறதா. தாவீது அப்படிதான். ஒவ்வொரு முறையும் அவன் போருக்கு போகும். ஒவ்வொரு முறையும் ஒரு தண்டை பின்தொடரும்போது, நான் போகலாமா? நான் எப்படி போகணும்? எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டு கேட்டு செய்தனால தான் தாவீது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஆண்டவர் எனக்கு வரைபடம் குடுத்துட்டாரு. அப்ப என்ன பண்ணணும் நானு? ஓ! அப்படியா? தேசத்துல மாநிலங்களுக்கு போணுமா? அப்ப மாநிலத்துல ட்ரை பண்ணுவோம். எந்தெந்த சபைகள் இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். அப்படிலாம் இல்லைங்க. நான் ஆண்டுட்ட கேட்டேன். எப்படி ஆண்டவரே? இது எப்படி ஆண்டவரே? அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இந்த 7 நாள்ல தெளிவான காரியத்த கர்த்தர் என்னோட பேசுனாங்க. எனக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படியெல்லாம் வந்ததுன்னா, நான் பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, மாகாணத்தின் அதிபதி. இந்த வார்த்தை என்னுடைய என்னுடைய பிரேயர்ல வருது. அப்படின்னா என்ன? மாகாணத்தின் அதிபதினா என்ன ஆண்டவரே? அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது, ஆண்டவர் என் கூட பேசுறாங்க. அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஒரே ஒரே ஒரு இடத்துல தான் மாகாணத்தின் அதிபதி குறித்து பேசப்பட்டிருக்கும். அப்போ அந்த மாகாணத்தின் அதிபதி குறித்து பேசும்போது அவர் சொல்றாரு, மாகாணத்தின் அதிபதிகள் துவக்குவார்களாக, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கும். அன்று சொல்றேன், அன்று அந்த ஆம்பிளிஃபைடு மொழிபெயர்ப்புல அதாவது அந்த அதனுடைய இங்கிலீஷ் அர்த்தம் என்ன போட்டிருக்குது? மாகாணத்தின் அதிபதி அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த அதாவது கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்ன்னு போட்டுருக்கு. கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். நான் சொன்னேன், "ஏசப்பா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எங்கள அப்படி சொல்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் தெளிவா சொல்றாரு. கவர்னர் எங்க இருப்பாருன்னு கேட்கிறாரு. ஜெபத்திலேயே இதெல்லாம் நடக்குது. நான் சொன்னேன், "கவர்னர் வந்து எங்க இருப்பாரு?" கவர்னர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்ல அவர் வந்து அந்த ஒரு கேப்பிட்டல் சிட்டில இருப்பாருன்னு நான் சொன்னேன். "அந்த கேப்பிட்டல் சிட்டிக்கு தான் நீ போகணும். அந்த கேப்பிட்டல் சிட்டில தான் ஒரு 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 சபைய நான் குடுப்பேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொல்லிட்டேன், "சரி ஏசப்பா நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு கரெக்ட். ஆனா எனக்கு வார்த்தை வேணும்." எனக்கு நீங்க தரிசனத்துல பேசிட்டீங்க, ஜெபத்துல பேசிட்டீங்க. எனக்கு தேவை வார்த்தை. எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே என்னோட இதுல என்னோட என்னோட வேதத்துல ஆண்டவர் எரேமியால இருந்து பேசுறார். எரேமியா 4:5. அந்த வார்த்தை நீங்க உங்களுக்கு படிச்சா இப்ப புரியுமா புரியாதுன்னு தெரியாது. ஆனா எனக்கு நல்ல தெளிவா புரிஞ்சுச்சு. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் நடத்துவார். நீங்க கேட்டீங்கன்னா அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாரு. நீங்க அடையாளம் கேட்டாலும் தருவாரு. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் உங்களோட இது பொறுத்து. சரிங்களா? அப்ப போறேன் ஆண்டவர் சொல்றாரு. அங்க வந்து நீ எக்காலத்த என்ன செய்யணும்? நீ வந்து ஊதணும். இஸ்ரவேல்ல எக்காலத்தை நீ ஊது. அப்போ என்ன பண்ணும்? யூதாவில அத கேட்கப்படும். யூதாவிலே கேட்க பண்ணி எருசலேம்ல அத வந்து கேட்க பண்ணுவேன். யூதாவில அறிவித்து எருசலேம்ல கேட்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஆண்டவர் எனக்கு தெளிவா பேசுறாரு. யூதா யூதா வந்து ஒரு ஸ்டேட். அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு கண்ட்ரி. யூதா ஸ்டேட். யூதாவுக்கு எருசலேம் வந்து என்னது? கேபிட்டல் சிட்டி. அப்போ கேபிட்டல் எனக்கு வந்து எக்காலம்னு சொன்னாலே ரொம்ப டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா எனக்கு என்னோட ஊழியத்துக்கு கர்த்தர் பேர் குடுத்ததே வந்து ட்ரம்பெட் தான். சோ ஆண்டவர் வந்து நீ ப்ளோ த ட்ரம்பெட். ஓகே. அது எங்கன்னா, நீ வந்து யூதாவுல, நீ வந்து அறிவிக்கும்போது வந்து எருசலேம்ல கேட்கப்படும்னு சொல்றாரு. எருசலேம் தான் கேபிட்டல் சிட்டி. அப்ப நான் சொல்றேன், ஏன் யூதாவுல தானே சொல்றீங்க. அப்ப நான் ஸ்டேட்டுக்கு தானே போகணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு. த ட்ரம்பட்
ட்ரம்பட் சவுண்ட் எங்க கேக்குறாங்க? எருசலேம்ல கேக்குறாங்க. அதனால எருசலேம் தான் நீ தொனிக்கப்படும். நான் யூதாவுல நான் அறிவிக்க பண்ணுவேன் இத. உன்னோட பாரத்தை நான் கொண்டு வருவேன். எல்லா சபைகளுக்கும் அந்த அந்த சபையை வைத்தே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணோம். ஜனவரியிலேயே ஸ்டார்ட் பண்ணோம். தாமதிக்காம ஒவ்வொரு மாசமும் 1 மாதம் தவறாம கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நவம்பர் மாசத்துக்குள்ள நாங்க 36 ஸ்டேட்டையும் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ டெஸ்டிமனி என்னால சொல்ல முடியும். எவ்வளவோ கர்த்தருடைய வழிநடத்தல் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நான் எங்க போகணும்னு சொல்லும்போது, அப்ப வந்து யூபிக்காக ஜெபிக்க சொன்னாரு. கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. அந்த ம அ அதுக்காக 52 நாள் ஜெபிக்க சொல்லியிருந்தாரு. அதுக்காக நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆண்டு சொன்னார் ஃபர்ஸ்ட் யூபிக்கு தான் போகணும்னு சொல்லி. போயிட்டு வந்தாச்சு யூபி. அதுக்கப்புறம் இந்த 4 ஸ்டேட்ஸ் டச் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா நான் கேட்கிறேன், ஆண்டவரே இப்ப நான் எங்க போகணும்? இப்ப எங்க நான் போகணும்? ஏன்னா 36 ஸ்டேட்னா இஷ்டத்துக்கும் போயிட முடியாது. இல்லையா? எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்க வந்து என்ன சொல்லணும்? கற்றுக்கொள்ளணும். இது கர்த்தருக்கு பிரியம். நீங்க கற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் எப்படியெல்லாம் பேசுறாருங்கிறது அனுபவத்தில் மாத்திரம் இல்ல, அநேகருக்கு பிரயோஜனமாவீங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் பேசுவாரா? இந்த டேட் குடுப்பாரு, அந்த டேட் எனக்கெல்லாம் அப்படிதாங்க குடுப்பாரு. எனக்கு டேட் முதற்கொண்டு குடுப்பார். எந்த மாசத்துல செய்யணும்? எல்லாத்தையும் கருத்தா கேட்கும்போது குடுப்பாரு. ஒவ்வொரு மீட்டிங்ஸ்ல எல்லாமே நான் கேட்பேங்க. அப்போ நான் வந்து அத முடிச்சுட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே எங்க போகணும்? இப்ப நான் எந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு தெளிவா தானியேல்ல பேசுறார். அந்த வெள்ளாட்டுக்கடா மேற்கும், கிழக்கும், வடக்கும், தெற்குமா பாயணும். அடுத்து நீ மேற்குக்கு போகணும். அப்படிதாங்க ஆண்டவர் பேசுவார். ரொம்ப அழகா நடத்துவாருங்க. கர்த்தருடைய காரியத்த நீங்க கேட்கும்போது. இட்ஸ் நாட் சிம்பிள். ஒரு பெரிய வரைபடத்த நம்ம வாங்குனதுக்கு அப்புறம், கர்த்தருடைய சித்தத்தை என்னன்னு கேட்டு செய்யும் பொழுது, நான் சொல்றேன், ஒரு முழு காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அது துரிதமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா, இந்த காரியம் வந்து நீங்க நினைப்பீங்க அப்படியே போவோம், அப்படியே போவோம். நோ. இது காலம் செல்லாதுங்க. நான் என்ன நினைச்சேன், ஆண்டவரே 36 ஸ்டேட். ஆனா சொல்றாரு ஆண்டவர், உனக்கு வேற வேலை இருக்கு. சரியா? இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும். சும்மா உட்கார்ந்து 36 ஸ்டேட்னா நீ ஒரு 2 1/2 வருஷம் பண்ணிக்கிட்டு கிடக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இத துரிதப்படுத்து. அத முடிச்சோன்ன பின்கோட்ஸ்க்காக ஜெபிக்கணும். இப்படி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்னும் முடிய 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 அடுத்துன்னு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு எனக்கு டைம் இல்லாம ஆண்டவர் கேப் இல்லாம போன வருஷம் என்ன பண்ணாரு, அப்படியா நடத்துனாரு. இப்போ ஒரு ஈஸ்ட் மிஷன் போயிட்டு இருக்கு. சோ கர்த்தர் உங்களுக்காக வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் எப்படின்னா, முடிக்க போறீங்களா? அதுக்கு முன்னாடியே இன்னொரு வரைபடத்த கையில குடுப்பாரு. ஒரு வரைபடத்த நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அடுத்த வரைபடத்துக்கு நீங்க நான் சொன்ன மாரி 7 நாட்கள் காத்திருக்க தேவையில்ல. கர்த்தர் பேச ஆரம்பிச்சுருவாரு. பேசிக்கிட்டே இருப்பாரு. சரிங்களா? நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டோம்னா, அடுத்த அடுத்த டாஸ்க். அடுத்துன்னு குடுத்துட்டே இருப்பாரு. சரி, அதனால ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். 7 நாள் காத்திருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சீசனுக்கான வரைபடத்த குடுப்பாரு. ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களோட பேசிட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அடுத்த காரியத்துக்கா நம்ம போகிறோம். இந்த இந்த 10வது அதிகாரத்துல 3 காரியங்கள நான் ரொம்ப குயிக்கா சொல்றேன். 6 மணி ஆயிடுச்சு. அ முக்கியமான காரியங்கள் நீங்க பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து, அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் இந்த அபிஷேகத்த உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இத படிக்கும்போது சொன்னார், நான் இன்னைக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு புதிய அபிஷேகம். இது என்னன்னா ராஜரீக அபிஷேகம். இங்க பெற்றுக்கொண்டது சவுல் பெற்றுக்கொண்டது முதல் முதல் ராஜாவுடைய அபிஷேகம். இதுவரைக்கும் யாருமே பெற்றுக்கொள்ளாத ஒரு அபிஷேகம். சரிங்களா? இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசியின் அபிஷேகம் மட்டுமே இருந்தது. தீர்க்கதரிசிக்கான அபிஷேகம் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த சாப்டர் வரைக்குமே. இல்லையா? இஸ்ரவேலுக்கு. ஆனா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம். ஆண்டவர் குடுத்திருக்க சுதந்திரம். நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கர்த்தர் எங்க குடுத்திருக்காரு? மலை நாட்டை குடுத்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு தீவை குடுத்திருக்கலாம். உங்களுக்கு என்ன செய்ய போறார்? நீங்க எங்க போய் ஒரு ஒரு ராஜரீக அபிஷேகத்தோடு கூட அங்க போய் நீங்க ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அபிஷேகத்த கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இன்னும் சில மணித்துளிகள்ல கர்த்தர் அதை கொடுப்பார். சரிங்களா? காத்திருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என்னிடத்துல ஒன்றுமில்ல. ஆனா நான் விசுவாசிக்கிற தெய்வம் மகா பெரியவர். அவர் எதையும் ஒரு 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 நீங்க வந்து எல்லாரும் கூடி வந்திருக்கும் பொழுதுதான் கிடையாதுங்க. நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நீங்க தனிமையில இருக்கிற இந்த வேளையில இல்ல அவர் என்ன செய்வாரு? ஊற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு செட் பண்ணிடுறேன். நான் 3 காரியத்த சொல்றேன். குறித்துக் கொள்ளுங்க. போய் தியானிங்க. ஆண்டவர் இன்னும் பலத்த காரியங்கள
உங்களோடு செய்வாங்க. சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்துல பேசுறாரு, நீ நில்லுப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. நில்லு அப்படின்ட்டாரு. நின்ன உடனே ஃபர்ஸ்ட் அபிஷேகம். அபிஷேகம் கிடைச்சிருச்சு. இப்ப சாமுவேல் சில காரியங்களை தெளிவா சொல்றாரு. கவனி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் சொன்ன காரியத்தை நான் படிக்கிறேன். 2வது வசனத்துல சொல்லப்படும், நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகிலில் ராகேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பார். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். the first stage in your life. இது நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாத்துக்கலாம். ஆண்டவர் எப்படியாவது பேசுவாரு. எனக்கு இது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்க வேண்டியது அவசியம் இல்ல. இது பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா, இவன் போற அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டா. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ராஜாவா ஆக வேண்டும். ஆனா இம்மீடியட்டா ராஜாவாக 7 நாள் கழிச்சுதான் சாமுவேல் வந்துதான் அறிவிச்சார். ஓகே, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டங்கள், கர்த்தருக்காக செயல்படுகிறதுக்கு முன்பதாக, அந்த ராஜரீக அபிஷேகத்தினுடைய அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் தெளிவாய் பேசினதான வார்த்தைகள் தான் இது. இவைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை பயிற்றுவிக்கும். உங்களை என்ன செய்யும் அப்படின்னா, அது உங்களை உருவாக்கும். அதுவும் இல்லாம உங்களை கர்த்தரோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலா கர்த்தர் இங்க பேசுறாரு. சரியா? அப்ப முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நீ போவப்பா. எங்க போவ? நீ போயிட்டு இருக்கிற வழியில ராகேலின் கல்லறை எண்டையில போவ. அங்க போன உடனே ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, இப்ப என்னப்பா இது, உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு பாரு, நீ இல்லையே என்ன, நீ வேற காணாம போயிட்டியேன்னு சொல்லி. நான் சொல்லட்டுமா, இது என்ன வாழ்க்கை அப்படின்னா, இது என்ன தருணம் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பாவ போராட்டம் எப்பவுமே இந்த ராகேல் எப்படிப்பட்டவள் அப்படின்னு நமக்கு தெரியும். அவ பிளஷ். என்னது? பிளஷ். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் தான். ஆனாலும் பாவ போராட்டத்துல இருக்கிறது. பாவ காரியங்களை செய்யறது. என்ன இஷ்டத்துக்கும் பார்க்க கூடாத காரியங்களை பார்க்கிறது. இல்ல நீங்க என்னடா ஒரு ஒரு தரிசனத்துல ஒன்றிணைந்த உங்களிடத்துல பேசுகிறேன். ஆனா உங்களிடத்துலதான் நான் பேசுகிறேன். சரிங்களா? இன்னைக்கு நாங்க நிறைய ஃபேஸ் பண்றோங்க. கர்த்தர் நம்பி கூப்பிட்ட கூட்டத்துல சில வெள்ளாடுகள் இருக்குதான் செய்யுது. சில வெள்ளாடுகள் பாவத்துல இன்னும் கிடக்குது. இன்னும் செம்மறியாடா வர மாட்டேங்குது. கர்த்தருடைய சமூகத்துக்கு செம்மறி ஆடுங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் பின்பதாக செல்லுகிற ஆடுகள், அதுதான் செம்மறி ஆடு. அதுதான் அவருடைய வலது பாரசத்துல நிற்கும் அப்படின்னு நம்ம 25 இதுல நீங்க வாசிக்கலாம். மத்தேயுல சொல்றாரு, கடைசி நாட்கள்ல நான் வெள்ளாடுகளை செம்மறி ஆடுகள் 2ஆ பிரிப்பேன். அந்த செம்மறி ஆடுகள்ங்கிறது என்னோட வார்த்தையை கேட்டது. ஆனா இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்படுதா? உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் இருக்குதா? யோசிங்க. ஏதோ மிஷன் ஒர்க்ல சேர்ந்துட்டு, நான் உண்மையா சொல்றேன், ஒரு மனதை கெடுப்பாங்க அவங்க. ஒரு மனதை கெடுத்து போடுவீங்க நீங்க. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. ஐ டோன்ட் நெவர் கேர். ஆண்டவர் இந்த மிஷன் ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப போராடின விஷயம் என்ன தெரியுங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா வர்றவங்கள ஒரு நான் சுமந்துகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு முறையும் சுமக்கணும். அவங்களுக்கா போராடணும். ஏன்னா பிசாசு அடிச்சிருவோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க போய் நிக்கிறது சாதாரண களம் அல்ல. தரிசன பூமியில நிக்கும் பொழுது உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்ல அப்படின்னு சொன்னா செம்ம அடி வாங்குவீங்க. நான் டைரக்டா சொல்றேன். நாங்க முன்னாடி நிக்கிறோம், லீடர்ஸ் நாங்க முன்னாடி நிக்கிறோம். எங்களுக்கே பாத்தீங்கன்னா சிராய்ப்புகள் வரும். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க போவோங்க, சுவிசேஷம் சொல்லுவோங்க, நாங்க வந்துருவோங்க. இல்லைங்க. நீங்க அங்க இருக்கிற டெவில என்ன செய்யணும்? ஃபேஸ் பண்ணித்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட். அவனை பார்த்துட்டு தான் நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க என்னனாலும் விதைக்க முடியும். அவனை கட்டுனா தான் நீங்க விதைக்க முடியும். அவனோடு நீங்க பலவந்தம் அவனை பலவான முந்தி கட்டுனாலும் உங்களால விதைச்சிட முடியும். நீங்க போலாம் சொல்லிட்டு வரலாம். ஆனா அந்த வார்த்தைகள் வளரணும்னு சொன்னா யூ ஹேவ் டு வார்ஃபேர் வித் டெவில். கண்டிப்பா நான் சொல்றேன், சுவிசேஷ ஊழியங்கிறது சாதாரணமா இன்னைக்கு நிறைய மிஷினரிமார்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? இப்ப நாங்க ரீசெண்டா போயிட்டு வந்து ஐ ஃபீல் தட். நான் என்னதான் வார்த்தையை கொடுக்க சொன்னாங்க ஜார்க்கண்ட்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சோர்ந்து போய் ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கனால யுத்தம் பண்ண முடியல. விதைக்கிறாங்க ஆனா அறுக்கவே முடியல. அறுவடை கொஞ்சம் தான். ஆண்டவர் ஆகாயில இருந்து என்னோட பேசும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க மிகுதியாய் விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா அறுவடை செய்றீங்க.
அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மிகுதியாய் விதைப்பீங்க. ஆனா மிகுந்த அறுவடை வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது யூ ஹேவ் டு டூ த வார்ஃபேர் பிரேயர். நீங்க 21 நாள் வார்ஃபேர் பிரேயர் பண்றது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த லேண்டுக்கு போறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட நாட்கள் தருவார். குறிப்பிட்ட நாட்கள் உபவாசத்துல இருந்து நீங்க வார்ஃபேர் பண்ணிதான் ஆகணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கா இப்படி சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? போன வருஷம் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாஸ்டிங் இல்லாத நாட்கள் மிக 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 சில நாட்கள் எண்ணலாம். கைவிட்டு எண்ணலாம். அப்படிதாங்க போன வருஷம் நான் இருந்தது. ஆண்டவர் மிஷனூர் கொடுத்த கர்ப்பப்பையில சுமக்கிற மாதிரி. இஷ்டம் போல இருக்க முடியாது. சில நேரங்கள் ஒரு 21 நாளைக்கு மேல இருந்துச்சுன்னா, ஏதோ 2 நாள் வந்து எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா நான் பிரேக் பண்ணியிருக்கிறேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த மிஷனூர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்னோட 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 ஃபாஸ்டிங் ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஃபாஸ்டிங்கா மாறிடுச்சு. கஷ்டமா இருக்கா? சில பேர் இப்பவே ஃபீல் பண்றீங்களா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நான் சொல்லட்டுமா? இது உங்களுக்கு கடினமான உபதேசமா இருந்தால் இப்பொழுதே புறப்பட்டு போயிருங்க. தப்பே இல்ல. நான் இதான் சொல்லுவேன். கிதியோன் இடத்துல சொன்னார், இவ்வளவு பேர் எனக்கு தேவையில்ல. இவ்வளவு பேரை கொண்டு செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் தான் செய்ய போறேன். நான் தான் செய்ய போறேன். ஆண்டவர் என்கிட்ட சில காரியங்களும் சொல்லுவாரு. தேவையில்ல. எடு. வேண்டாம். இவங்க வேண்டாம். எனக்கு எனக்கு சில பேரை சொல்லி நான் சில பேரை தூக்கி இருக்கிறேங்க என்னோட மிஷன் ட்ரிப்ல. இது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளவு பேர் முறுமுறுப்பாங்க தெரியுங்களா? இவங்க போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அடுத்தவங்களையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஏன்னா டீமா போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மிங்கிள்டா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நோ. இவங்களை எடுக்கலைன்னா அவ்வளவுதான். அடுத்த ட்ரிப்ல ஒண்ணும் நடக்காது. சொல்லுவாருங்க. தயவு செய்து நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கிறது என்ன தெரியா? நீங்க பரிசுத்தத்துக்கான வாழ்க்கைய ஒப்பு கொடுக்காம இந்த மிஷன் ட்ரிப்ல போய் தயவு செய்து எதையும் கெடுத்து போடாதீர்கள். எனக்கு அது கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய பாரம். ரொம்ப மனநோவா இருக்கும். நான் சொல்லட்டுமா? நடத்துறவங்களுக்கு இருக்கிற மனநோவு இருக்கும் பாருங்க. கர்த்தரோட காரியத்தையும் செய்யணும். இவங்களையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப கஷ்டங்க. இதுதான் ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்காக உபவாசித்திரலாம், போய் முழங்கால் நின்றலாம். நாங்க 7 மணி நேரம் கதறுவோம், அழுவோம், என்னென்னத்தையும் பண்ணி பார்ப்போம், வார்ஃபேர் பண்ணுவோம், என்னென்ன பண்ணுவோம். ஆனா நமக்குள்ளேயே இருக்கும் பாருங்க ஒரு ஆடு. அந்த ஆட்ட சமாளிக்கணும் பாருங்க. அந்த ஆட்ட சுத்திகரிக்கணும் பாருங்க. எப்படியெல்லாம் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் சுத்திகரிங்க. கர்த்தர் சொல்றாரு வேண்டாது இருக்குது. எடுத்து போடுங்கன்னு அழுவாங்க. ஒவ்வொரு முறையும். எப்படி இருக்கும்னா புஷ் பண்ணணுங்க எல்லாத்தையும். அப்படி இருக்கும். சரிங்களா? அதனால ஒரு மிஷன் ட்ரிப்ல ஒருமன இல்ல அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய அசைவாடுதல் இருக்காது. நீங்க அந்த ட்ரிப்ப கரெக்ட்டா முடிக்கவே முடியாது. கர்த்தருடைய சித்தத்த அங்க நிறைவேற்றவே முடியாது. அப்போ ஆண்டவர்ட்ட ஞானமாய் கேட்க வேண்டும். யார கொண்டு நான் செய்யணும்? யார நான் கூட்டிட்டு போகணும்? யாரு? யார் இதற்கானவர்கள்? அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? கவனித்து பார்க்கணும். அவர்கள் எல்லாருமே பிரிப்பரேஷன் பிரேயர்க்கு வரணும். உபவாசிக்கணும். கர்த்தர் சமூகத்துல தங்களை அர்ப்பணிக்கணும். நீங்க போறது ஒரு ட்ரிப் கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரிப். ஒரு ஃபன் ட்ரிப் போறோம். நாங்க ஒரு என்டர்டெயின்மென்ட் ட்ரிப் போறோம் கிடையாது. இட் இஸ் a மிஷன் ட்ரிப். இன்னைக்கு நிறைய பேர் மிஷன் ட்ரிப்பையே அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மிஷன் ட்ரிப். எங்க போனாலும் மிஷன் ட்ரிப். ஆனா என்ன? கர்த்தருக்காக என்ன வைராக்கியம் வச்சிருக்கிறீங்க? என்ன ஃபோக்கஸ் இருக்குது உங்களுக்கு? நீங்க பரிசுத்தத்தோடு போறீங்களா? அவர கேரி பண்ணிட்டு போறீங்களா? அங்க போற வரைக்கும் இருதயம் அப்படியே என்ன செய்யணும் அப்படி தெரியுமா? நீங்க நினைப்பீங்க, நீங்க நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க. யார பத்தி எனக்கு தெரியாது. யாரோடையும் நான் மிஷன் ட்ரிப் போனது கிடையாது. மிஷன் ட்ரிப்னா என்னன்னு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனா நாங்க 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 வந்து இந்த டிராவல்ல கூட கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டே, விசாரித்துக் கொண்டே இருப்போம். வெளிப்பாடுகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். நாங்க ஜெபித்துக் கொண்டே எங்கனால முடிந்த அளவிற்கு சில நாட்கள்லாம் நாள் பூரா நாங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா உட்கார்ந்து பேசிக்கிட்டு, உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு, இந்த இந்த வேலையெல்லாம் எப்பன்னா நாங்க முடிச்சுட்டு அங்க வரும்போது எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ரொம்ப லிமிட்டட் தான். இந்த தேவையில்லாம பேசுற வேலையே அங்க கிடையாது. கர்த்தருடைய காரியத்தை குறித்து தான். சாப்பிடுற நேரத்துல ஏதோ என்ன என்ன இப்படி இப்படிதான். ஏன்னா கர்த்தர் என்ன தரிசன பூமியில வச்சிருக்கிறாரு. நீங்க போறீங்க. எங்கேயாவது போறீங்க. அது தரிசன பூமி. ஆண்டவர் எப்ப வேணா பேசலாம். செவிகள் திறந்திருக்கணும். கர்த்தர் எப்ப வேணா ஒரு வார்த்தை ஷேர் பண்ணுவாரு. திடீர்னு ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க. உங்கள அறியாமலே கர்த்தர் சொல்லுவாரு. இந்த இடத்துல அநேக பாவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பாரத்தோட அங்க கண்ணீர் விட்டுட்டு போன்னு சொல்லுவாரு. எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குங்க. சம்பந்தமே இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அழுது இருக்கிறேங்க நானு. கர்த்தர் என்னோடு கூட பேசி யூபிக்கு ஃபர்ஸ்ட் போகும் பொழுது நான் இன்னும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். யூபில போகும்போது எனக்கு யூபிக்கு வந்து நான் வந்து கரெக்ட்டா நான் இறங்கி லக்னோக்கு போகணும் நான்.
ஆனா வந்து அந்த அந்த கும்பமேளா நடந்துட்டு இருந்த அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அது பேர் மறந்து போச்சு. பிரயாகராஜ் பிரயாக்ராஜ் சாரி பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜுக்கு போற வண்டி நின்னுகிட்டு இருக்குங்க. நாங்க அது போனதுக்கு அப்புறம் தான் லக்னோ வண்டி வரும். நான் கீழ இறங்கும்போது இங்க 11, 13 பேர் மரித்திருக்கிறாங்கன்ற சத்தம் எனக்கு கேட்குதுங்க. அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படியே கீழ இறங்குறேன். எனக்குள்ள அப்படியே ஏதோ ஒரு பாரம் என்ன அழுத்துதுங்க. என்ன அழுத்துதுங்க. அவ்ளோ அந்த 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 யூபிலாம் போனீங்கன்னா, அவ்ளோ நம்ம நம்ம ஊர் மாரி இருக்காது. சுத்த பத்தமாவே இருக்க மாட்டாங்க. நின்னுட்டு கூட இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. அவ்ளோ கலீஜா இருக்கும். அந்த அந்த ஸ்டேஷன் ஆண்டவரு நான் நிக்கிறேன். எல்லாரும் நின்னுட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்கவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த வண்டியில போறவங்கள பார்த்தா அப்படியே பரிதவிக்கிறாங்க, ஓடுறாங்க. ஒரு வயசான பாட்டிமா. அது நாளைக்கு செத்துரும் போல. அவ்வளவு வயசா இருக்குது. ஆனா அந்த பாட்டி என் கையில புடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க, அந்த பாட்டி அவ்வளவு வேகமா போயிடுறாங்க. ஏன்? எனக்கு மீட்பு வந்துரும். நாங்க போய் அங்க குளிச்சுட்டோம்னா போதும். அந்த கங்கை நதியில இறங்கிட்டா போதும் அப்படின்னு அவங்க போறாங்க. என்னால அத பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்க ஏறிட்டாங்க. ஏறுனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின்ல நான் பார்க்குறேங்க. அந்த ட்ரெயின் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்க நின்னுச்சு. ஃபியூ மினிட்ஸ் நின்னுச்சுங்க. நான் பார்க்குறேன். இயேசு ஒவ்வொரு 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 கம்பார்ட்மெண்ட்டா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நடந்து போற ஆண்டு சொன்ன நான் தனிமையா இருக்கேங்க. யாருக்குமே உங்கள குறித்த பாரம் இல்ல. என்னோடு கூட இணைந்து இவர்களுக்காக பரிதவிக்க யாரும் இல்ல. அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல என்னோட பேக் மேல உட்கார்ந்துட்டு அப்படியே அமைதியா எனக்கு என்ன ஏதோ நடக்குது. நான் என்ன ஏசப்பா பண்ணணும்? நான் பேசாம நான் வந்துடவா? நான் உங்களோட நடந்து வரேன். உங்களுக்காக நான் கண்ணீர் சிந்துறேன் ஏசப்பா. அப்படிலாம் நான் சொல்றேன். என்னென்னமோ எனக்கு தோணுது. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்திருக்கும்போது, நீங்க நம்ப மாட்டீங்கங்க. நான் பேக்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, "நீ ஏன் கேள்வி கேட்கிற என்கிட்ட கேள்வி கேட்கிற. நீ ஏன் இந்த இடத்துல வந்த? நீ ஏன் இங்க வந்து உன்னோட ட்ரெயின் ஏறணும்? ஏன் இன்னும் உன் ட்ரெயின் வராம நீ இந்த ட்ரெயின பார்க்கணும்? ஏன் இத்தன ஜனங்கள் நான் உனக்கு காட்டுறேன்? இதுக்கெல்லாம் ஒரு 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 முகாந்திரம் இல்லையா? நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு கேட்கிறாரு. இங்க எத்தன பேர் மரித்து போயிருக்காங்க. எவ்ளோ பேர் அநியாயமா பாதாளத்துக்கு போயிருக்காங்க. ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது இங்க. இங்க ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. இந்த ரத்தம் மறுபடியும் கேட்குது. மறுபடியும் காவ வாங்கும். இங்க இருக்கிற வரவங்களை மறுபடியுமா சாகடிக்கும். மறுபடியுமா இந்த தேசத்திற்கு மறுபடியும் இந்த ரத்தத்தினால ஒரு சாபம் உண்டாகும். ஆண்டவருடைய பாரத்த எனக்கு கேட்க கேட்க எனக்கு அப்படியே எப்படி தெரியுமா இருந்தது? எனக்கு முன்னாடி நின்னுட்டு ஆண்டவர் சொன்னாரு, "நீ நீ கொஞ்சம் கண்ணீர சிந்தக்கூடாதா இங்க? நீங்க அழுதுட்டு போவியா?" கேட்கிறாருங்க என்ன. நான் 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 அழுதேன் பாருங்க. எனக்கு எல்லாரும் என்ன பார்த்து என்னாச்சு? இவங்க எனக்கு பைத்தியமா இவங்க? என்ன சுத்தி எல்லாம் நிக்கிறாங்க. எங்கள ஆட்கள் மட்டும் இல்ல நெறைய பேர் நிக்கிறாங்க. ஆனா என்னால அடக்கவே முடியல. நான் அழுதேங்க அங்க உட்கார்ந்து அழுதேங்க. அழுதேங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த மிஷன் ஒர்க். இட்ஸ் நாட் ஒன்லி வேர் ஐ அம் கோயிங். அங்க போறேன். நான் என் வேலை பார்க்க போறேன். அது மட்டும் இல்லைங்க மிஷன் ஒர்க். கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து அவர் பிரயாணப்படுறாருங்க. நீங்க எங்க போனாலும் அவர் உங்களுக்குள்ள இருப்பாரு. உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு டெஸ்டினேஷன பார்ப்பீங்க. ஆனா அந்த டெஸ்டினேஷன் போற வழியெல்லாம் அவர் பார்ப்பாருங்க. அவர் உங்கள கொண்டு செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் உங்களுக்குள்ள அந்த அந்த பிரசன்ஸ்ல அவர் நெறைய இடங்களுக்கு அவர் போயிட்டு இருப்பாரு. உங்கள கொண்டு தான். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல அங்க மாற்றத்த கொண்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா உங்களால ரியலைஸ் பண்ண முடியாது. எப்போ விளையாண்டு கொண்டு, பேசிக்கொண்டு, ஏதோ ஒண்ணு சிந்தித்துக் கொண்டிருந்தா இல்லங்க. நீங்க கேட்கணுங்க தரிசன பூமிக்கு இறங்கிட்டீங்கன்னா, அந்த நிமிஷத்துல இருந்து, அந்த இடத்துல இருந்து மறுபடியுமா, மீண்டுமா நீங்க அந்த வண்டி ஏறுற வரைக்கும் ஆண்டவரோட இருதயத்த பாருங்கங்க. ஆண்டவர் உங்கள கொண்டு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நெனைப்பாரு. ஏன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு அத கூட செய்ய தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அங்க இருக்கிற ஜனங்கள், அங்க இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு புரியாத ஒரு பாஷைய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாருங்க. அதனால இட் இஸ் நாட் ஈஸி. தயவு செஞ்சு உங்க ஃப்ளஷ்ல இந்த காரியத்த செய்றீங்கன்னா, இன்னைக்கே தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி போகாதீங்க. உங்களுக்கு அடி செமையா விழுகும். நான் நான் சொல்றேன். அப்படி மட்டும் நிர்விசாரமா நான் வந்து என்னோட என்னோட ஃப்ளஷ் அடக்க முடியல. நான் பாவ வாழ்க்கையில இருக்கேன். நான் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன். நான் இப்படியே இருக்கிறேன். என்னால இத விட முடியாது. விட முடியலன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க போயி என் தரிசன பூமியில நின்னீங்கன்னா, பிசாசு உங்கள அடிச்சு தூக்கிருவான். நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வியாதிப்படுவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, வேதத்தில படிக்கிறதா இருக்கட்டும், பிசிக்கலா அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பிரிச்சுவலா செம்ம அடி வாங்குவீங்க. செம்ம. நான் பயப்படுத்தல. உண்மையில, உண்மையில சொல்றேன். அந்த மாரி இருக்கிறவங்கள நாங்க அதிகமா சுமந்து ஜெபிப்போம். சோ பெனியல் நீங்க போகும்போது, நீங்க யாரெல்லாம் கூட்டிட்டு போறீங்க, அவங்களுக்காக நீங்க ஒவ்வொரு நாள் உத்தரவாதம் பண்ண வேண்டியது உங்களுடைய
உங்களுடைய வேலை. இல்லைன்னா அவங்களுக்கான காரியம் ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கும். சரிங்களா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். எவ்வளவோ பிசாசுகளுடைய போராட்டங்கள் நான் பார்த்திருக்கிறேங்க. எவ்வளவு போயிட்டு வந்தீங்கன்னாலே ஒரு வாரம் உங்களை போட்டு எடுக்காம இருக்காது. நீங்க நினைப்பீங்க, ஓ ஐ ஹாவ் டன் சோ மச், ஆண்டருக்காக செஞ்சிருக்கோம், ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. வந்த உடனே அடிப்பான். வந்த உடனே அடிப்பான். முதல் 7 நாள் அடிப்பான். முதல் 7 நாள் யாருங்க எங்களோட ட்ரிப்ல அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? முடிச்சு வந்தீங்களா? சும்மா அப்படியே முடிச்சுட்டேன், நான் ஒரு ரிலாக்ஸ் பண்றேன், ஒரு ஒரு இது சும்மா வேதத்தை படிக்கலாம், இல்ல படிக்காம இருக்கலாம், இல்லைன்னா ஜெபிக்கலாம், ஜெபிக்காம இருக்கலாம். நோ. அந்த 7 நாள் அதிகமா தேவையில்லாம பேசுறது, அதிகமா வாக்குவாதம் பண்றது, ஏதாவது தவறு செய்யறது, பாவம் செய்யறது, எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் கவனமா இருங்க ஒரு 7 நாட்கள். அந்த அரண் வேண்டும். இல்லைன்னா பிசாசு அவ்வளவு வீரியமா, நீங்க நினைப்பீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா அவனுக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கும். இவன் என்னடா அது, இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, சும்மா இருக்க மாட்டான். தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் அநேகம் உண்டு. எல்லை பிசாசுடைய கிரியைகள் உண்டு. சரிங்களா? இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம வந்து ஞானமா இருக்கணும். கர்த்தருடைய வேலை செய்யறது என்னமோ நீங்க அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. சரிங்களா? நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சரியான வழிநடத்துதல் இல்லாம. அடுத்த மிஷன் ட்ரிப்பே போக மாட்டேன், ஏன்டா போகணும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? கர்த்தர் நம்மளதான் நம்புறார். சிராய்ப்புகள் வரத்தான் செய்யும். ஆனா நான் சொல்றேன், அது ஒரு நாளும் ஃபிளஷ்ல வந்துடக்கூடாது. நம்மளுடைய பாவ காரியத்துல வந்துடக்கூடாது. சரிங்களா? நீ ஆண்டருக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனம்னா கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நாங்களாம் அப்படிதான் ஓடுறோம். அடி வாங்கி தான் ஓடுறோம். இல்லையா? என்ன பொறுத்தல ஆண்டு எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? பலவான நான் கட்டுறேன். அவனுக்கு செம அடி விழுந்திருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு சில சிராய்ப்புகள் என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். சரிங்களா? அதனால இந்த காரியத்துல கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த ராகேல் கல்லறண்டியில வந்துட்டு, நீ அதோட நின்றாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னும் தொடர்ந்து போன்னு சொல்றாரு. அதை தாண்டணும், நீ பிளஷ தாண்டணும். இந்த பிளஷின் காரியங்கள் எல்லாத்தையும் தாண்டணும். சும்மா கிடையாது. உன்னை ராஜரீக அபிஷேகம் பண்ணினது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 2வது காரியம் நான் குயிக்கா சொல்றேன். இது என்னால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இட்ஸ் லேட். நான் உங்களுக்கா ப்ரே பண்ற போறேன். ஆனா இது வந்து நீங்க விளங்கி கொள்றதுக்காக நான் சொல்றேன். 2வது பாத்தீங்க அப்படின்னா, பெத்தேலுக்கு போறவங்களை நீ வந்து சந்திப்ப. அவங்க உங்க கையில 2 அப்பத்தை கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, இது அடுத்த ஸ்டேஜ். நீங்க வந்து இந்த பிளஷ தாண்டி வந்துட்டீங்க. இந்த பாவ வாழ்க்கை, இந்த பாவத்துல இருந்து மீட்கப்படணுங்க. பாவத்துக்கு சத்தியமா மறிச்சுதான் ஆகணும். சரியா? இல்லைங்க எனக்கு அந்த ஒரு வீடியோ, அந்த ஒரு ஆப், இந்த ஆப் எனக்கு இது அப்படின்னா அதெல்லாம் தூக்கிடணும். கர்த்தருக்காக எல்லாத்தையும் என்னை ஒண்ணு தள்ளுதுன்னா தேவையே இல்லைன்னு தூக்கணும். இல்ல நான் அதை வச்சுக்கிட்டு தான் இருப்பேன், நான் இந்த நபரோட பேசிட்டு தான் இருப்பேன், இந்த சாட் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னா விளையாடாதீங்க. கர்த்தரோட காரியத்துல விளையாடாதீங்க. ஆண்டவர் சொல்றேன், உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. 100% நான் சொல்றேன். நீங்க நீங்க என்ன திட்டுனாலும் திட்டிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. 100% உங்களை பயன்படுத்த முடியாது அவரால். விழுந்து விழுந்து பாவத்துல எழுந்திருக்கிறவங்கள கர்த்தரால ஒரு மிஷன் ஒர்க்ல கூட பயன்படுத்தவே முடியாது. சரிங்களா? அதனால அதை நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. 2வது காரியம், 2 அப்பத்தை கொடுப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வெளிப்பாடுகள் வரும். எப்ப வரும்? பிளஷ்ல இருந்து தாண்டி வந்தா மட்டும்தான். சரிங்களா? சரி, இதெல்லாம் விட்டுறலாம். ஏன்னா இது கொஞ்சம் டீப்பா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆனா 3வது காரியம் 5வது வசனத்துல இருக்குது. நீ பெலிஸ்தரின் தாணையம் வரைக்கும் போவ. அங்க தேவனுடைய மலைக்கு போகும். இது வந்து இட்ஸ் a டீப் என்னது அப்படின்னா, உங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சி. இது ஒவ்வொன்றுமே வளர்ச்சி தான். சரிங்களா? நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பிளஷ்ல போராடிட்டே இருப்பீங்க. அதை தாண்டி வரணும். அதுக்கப்புறமா அந்த ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் இது எப்படின்னா, இந்த வெளிப்பிரகாரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதே மாதிரி மலைக்கு கீழே, மலைக்கு நடுவுல, அதுக்கப்புறம் மலையின் மேல. இது வந்து எப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி பேசப்பட்டிருக்குது. என்னால இது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரொம்ப நல்ல ஒரு இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். நீங்க வேர் ஐ எம் அப்படின்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு டைம் குறைவா இருக்கு, என்னால சொல்ல முடியல. ஓகே. அப்போ இந்த கடைசியா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, பெலிஸ்தரின் தாணையம் வரைக்கும் நீ போவ. அங்க தேவனுடைய மலைக்கு போவ. தாணையம், பெலிஸ்தரின் தாணையம் இருக்குதுங்கிறது வந்து அவங்களுடைய ஆர்மி இருக்கிற இடம். அங்கதான் என்ன இருக்கான்? கர்த்தருடைய மலை இருக்கு. சரிங்களா? நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரணும்னு நினைக்கிறாரு. இங்க போறவங்க கர்த்தருடைய காரியத்தை முழுமையா செய்து முடிப்பாங்க. இட் இஸ் அ பீக் இந்த அதாவது மவுண்டனோட பீக்குக்கு போகணும். கர்த்தருடைய ஆசை அதுதான். சரிங்களா? நம்ம மோசையை போல மலை உச்சிக்கு போகும்போதுதான் கர்த்தருடைய மகிமை. யூ ஹாவ் டு கேரி த க்ளோரி. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. டூ வார்ஃபேர் அண்ட் ரிசீவ் த க்ளோரி. வார்ஃபேர் பண்ண முடியாமலாம் போக முடியாது. மலைக்கு ஈஸியாலாம் ஏறிட முடியாது.
மோசே ஏறி போனார் தான், சரிங்களா? ஆனா நமக்கு இட் இஸ் நாட் சோ ஈஸி. ஆண்டவர் ஏறி வான்னு சொல்லும்போது, மலைக்கு நீ ஏறி போன்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் சோ ஈஸி. ஏன்னா அது எங்க இருக்குது? பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற இடத்துல இருக்கு. பெலிஸ்தரின் தானியம் இருக்குன்னா பெலிஸ்தரை நீ வந்து என்ன செய்யணும்? வார்ஃபேர் பண்ணி அவனை மேற்கொண்டாதான் அவன் போகவே விடுவான். நீ மேல ஏறிடுவியா? ஏற விடுவானா? விடமாட்டான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு கடைசியாக எனக்கு வந்து கம்யூனியன் வித் ஜீசஸ். அதாவது செகண்ட் பாயிண்ட் வந்து கம்யூனியன் வித் ஜீசஸ், ரெவலேஷன் ஃப்ரம் காட். ஆண்டோட வார்த்தை பிட்குற அப்பத்தை பிட்கும் பொழுது ஒரு வெளிப்பாடுகள் வரும் இல்லையா? கர்த்தர் பிட்டு கொடுக்கறது அதுதான் வந்து அந்த நீங்க படிக்கலாம் 3, 4 படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு நீங்க படிக்கலாம், நீங்க தியானிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவாங்க. அதுவே பாத்தீங்கன்னா இந்த 5ல பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்றாரு நீ என்ன செய்யணும்? அந்த மலைக்கு போகணும். அந்த மலைக்கு போறதை நீ கண்டிப்பா என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணிட்டு தான் போகணும். அப்பதான் நீ போக முடியும். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு நீ போகணும்ன்றாரு. அப்ப என்ன பண்ணுவான்? 6வது வசனத்துல கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். மேல ஒரு ஆவி இறங்கும். பரிசுத்த ஆவியாருடைய அந்த மேலான அபிஷேகம் இறங்கும். இது வந்து நீ இப்ப வரைக்கும் வாங்கி கொண்ட அபிஷேகம்லாம் இல்ல. இட் இஸ் சம்திங் யூனிக் ஃப்ரம் த ஹெவன்லி ஃபாதர். ஆண்டவருடைய மேலான அவருடைய மகிமையிலிருந்து பெறக்கூடியதான ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் நீங்க போற இடத்துல அந்த குளோரிய நீங்க சுமந்து கொண்டு போவீங்க. அந்த குளோரிய சுமந்து கொண்டு போகும் பொழுது நடக்கிற நீங்க போய் நின்னாலே காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் சொல்லுவாரு என்கிட்ட எல்லாம் சில நேரம் ஏன் நடக்கிறோம், எதுக்கு இங்க நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனா சொல்லுவாரு இல்ல, நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், உன் மூலியமா செஞ்சுட்டு இருக்கிறேன், உன் அவயவங்கள் மூலியமா செஞ்சுட்டு இருக்கிறேன். நாங்களும் அப்படிதான் லார்ட் ஃபில் அப் வித் க்ளோரி, ஃபில் அப் வித் ஈச் அண்ட் எவ்ரி என்னோட நான் எந்த பார்க்கிறேன் உங்க க்ளோரி, உங்களோட உங்களோட ஃபயர், உங்களோட நான் அடிக்கடி ஆண்டு என்னோட சொல்லுவார் நீ நீ உற்றுப்பார், நீ உற்றுப்பார், நான் உன்னிடத்துல இருந்து புறப்பட விரும்புகிறேன். நீ எதை கவனிக்கிற அங்கிருந்து புறப்பட விரும்புகிற, நீ எங்க போற உன்னிடத்துல இருந்து புறப்பட விரும்புகிற, என்னிடத்துல இருந்து ராஜா புறப்படுவார் இல்லையா? இஸ்ரவேலின் ராஜா என்னிடத்துல இருந்து புறப்பட்டு போவார், அங்க இருக்கிற காரியங்களை செவைப்படுத்துவார். நான் என்னோட வேலை என்ன? அவரை சுமந்து கொண்டு போகணும். அவர் எங்கெல்லாம் கொண்டு போறாரோ என்ன நான் அங்க கொண்டு போய் அங்க நிக்கணும். என்ன ஐ வாண்டட் டு கேரி மை ஜீசஸ், he will do everything. இதெல்லாமே நீங்க ஆவில உணர்ந்து நீங்க வந்து வளரணும். அதெல்லாம் போனாதான் உங்களுக்கு புரியும். நான் சொல்ற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப அவசரமா போய்கிட்டு இருக்கிறேன். சரியா? அப்ப ஆண்டவர் இதுதான் உங்களுடைய காரியம்னு சொல்றாரு. அப்ப நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இருக்கணும். எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்கன்னு நீங்க கவனித்து நீங்க பார்த்து உங்களை சரி செய்யும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? அழைக்கிறார். சரிங்களா? ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இது ஒரு கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப டீப் சப்ஜெக்ட். கர்த்தர் உங்கள்ட்ட சில காரியங்கள் பேசியிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். சோ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட அந்த அனாயிண்டிங்க கேட்கிறோம், அந்த ராஜரீக அபிஷேகம். ஆண்டவர் ஒரு சில தீவுகளுக்கும் ஒரு சில இடங்களுக்கும் தேசத்துல சில பகுதிகளுக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பல தேசங்களுக்கு நீங்க போவீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அதற்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படிக்கு விரும்புகிறார். இப்ப யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு தந்துட போறார். இதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவில் ஒன்றும் கிடையாது. ஆனா ஆண்டவர் நீங்க நீங்க கேட்கறீங்க, ஆமா ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறேன், நான் ரிசீவ் பண்ண போகிறேன், நான் அதோடு கூட தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த மிஷன் ஒர்க்குக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு விசேஷித்த விதமா யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இது தரப்போகிறார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிச்சு முடிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தரிடமாய் நம்ம அப்படியே நம்மளை விட்டு கொடுக்கலாமா? இது ஒரு முக்கியமான வேலைங்க. ஒரு முக்கியமான வேலை, வேடிக்கை பாக்குற வேலை இல்ல. நீங்க தூங்கி கொண்டு நீங்க ஒரு அப்படியே அசதியா இருந்து கொண்டு நீங்க என்ன படுத்துக்கொண்டு இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப தயவு செஞ்சு முழங்கால் படியிடுங்க. சரிங்களா? நானும் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு தான் உங்களுக்காக ஓடி வந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன அப்படிதான் என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதனால இது வந்து நம்மளுடைய சோர்வுகள் அல்ல. இல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒன்ன பெற்றுக்கொள்ளணும். அதுவும் ஸ்பிரிச்சுவலி நம்மளோட ஆவிக்குரிய அபிஷேகத்துல ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா நம்ம வாஞ்சித்து அப்படியே அது தாகத்தோட நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஓ ரேஷன்னா தொரி ஹேமலா உரி கண்ணா ஹத்துரா ஷேக்கே லிமா கராபா ஓ லா கரேனா கதீனா பஹலா மக்கரா உலி மராமோ ஷெலேமே கே ரேபா ஓ மதுர ஹத்தே லேமே கே ரீபா. நான் சில கண்டங்களை பார்க்கிறேன், நான் சில கண்டங்களை பார்க்கிறேன். உன்னுடைய காரியம் விரிவாயிருக்கிறது. ஓமா ரேலேமே கே ரீமானா துராபலா கரா ஓலிமா கராபலபா ஓமா தரம ஷேகேரேபா. இங்க இருக்கிற அநேகருடைய கண்களை நான் திறக்கிற ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு தரிசனம் இருந்ததுன்னா, தரிசன பார்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாரானா இப்பொழுது நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால ஐ ஃபிளாஷ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அப்ப நான் எதை பார்க்கிறேனோ, அப்பா எனக்கு நீங்க எதை காண்பிக்கிறீங்களோ அதையே அவர்களுக்கு நீங்க காண்பிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்தின் வரைபடத்தை
வரைபடத்துல சில வரைபடங்கள் உங்களுக்கு காட்டப்படலாம். ஓ ரீமா மாமா தராலாமா நான் பார்க்கிறேங்க. ஒரு வேர்ல்டு மேப்பை நான் பார்க்கிறேன். சில சில கண்டங்கள் மாத்திரம் அது அக்கினியினால் சூழப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். சில இடங்கள் நீங்க எங்க போவீங்களோ, எங்க போக போறீங்களோ அந்த இடங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு அக்கினியினால் நிரப்பி எனக்கு காட்டுகிறத நான் பார்க்கிறேன். உம்மரபு ஹுதிலமா கரீனா உரம ஷலகரீனா துனாமா கரா உரேமன துரம ஷேலேமே கெரிபா. கர்த்தர் உங்களுக்கும் காண்பிப்பாராக. மா கேரேமே ஓ ரீமா மா தரமஷே உலக்க ரக துலாம கரபலா ஓ ரீமா கரப கத்தரங்க உங்களை கொண்டு போக போகிறா. ஓ சகோதரனே சகோதரியே, ஓ மா ரே கேலிமா கர இதுக்கு எவ்வளவு வேணும் நம்ம தகுதி இல்லையே. ஓ மா ரேமோ லூத ரமலா கரபானா அங்க இருக்கிற சுதந்திரம், அங்க இருக்கிற சுதந்திரம் கத்தருக்கான சுதந்திர வீதங்கள் அங்க இருக்குது. இன்னும் கத்தரை அறியாத ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஓ லட்சங்கள் இருக்கிறது, கோடிகள் இருக்கிறது. ஆனா கத்தர் அதை உன் கரத்தில் கொடுக்க விரும்புகிறார். மரபகு துனா பகலா உலக்க ஆனா அதுக்கேற்ற ஒரு அபிஷேகம். அந்த ராஜரீக அபிஷேகம் அவர் சுதந்திரத்தின் மேல, அவர் சுதந்திரத்தின் மேல ஆண்டவர் சில பேரை முத்திரையிட்டு வைத்திருக்கிறார். உரபக தூணாபகதா உலபக ஷக்கினகது லீக்கே ரேமா தூராபா உரபா லீக்கரேக நத்தனமஸ்லேமே கெரிபா. நான் சொல்லுகிறேன், உங்க சுதந்திரத்தை ஆண்டவங்க குறித்து வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும் உங்களோட வார்த்தையின் மூலியமா, உங்களுடைய காரியங்களின் மூலியமா யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும் கர்த்தர் குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்துட்டா. கேளுங்க கேளுங்க, விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. 7 நாட்கள் காத்திருந்து கேளுங்க. எந்த இடத்திற்கு போகணும், எந்தெந்த காரியங்களுக்கு போகணும், எந்தெந்த பிளேசஸ்க்கு போகணும் கர்த்தர் ஒரு பெரிய வரைபடத்தை கொடுக்க. மாரேபா அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உராபா நோக்கரேபோ உள்ளமா தரமலமா இன்னும் தெளிவா இன்னும் தெளிவான காரியங்களை பெற்றுக்கொள்ள காத்திருங்க. ரீபாபாலமா கரிமானா தரபலபா எல்லாவற்றையும் ஒதுக்கு ராபா சுலமா கரிமலபா உலமா கரபா உன்னுடைய எல்லா கட்டமைகளையும் தூர வைத்து 7 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல விளைக்கரையும் கொடு. நீ செய்கிற காரியம் சாதாரணமானது அல்லவே. இந்த கடைசி நாட்களில் ஒரு எழுப்புதோட அக்கினி ஒண்ணு இது போட போகிற. நீ அதை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போக வேண்டுமே. அசதியா செய்ய வேண்டிய காரியம் அல்ல, அசதியா இருக்க வேண்டிய காரியம் அல்ல. இது அந்த காலமும் அல்ல, அந்த காலமும் அல்ல. நிறைய இருக கட்டு உன் இருதயமாக இருக கட்டு. மாறாக்களம தரித்து நில், தரித்து நில், தரித்து நில். இப்பொழுது யாரெல்லாம் தரித்து நிற்கிறீங்களோ உங்களுக்கு தான் நீங்க பார்க்கிற சுதந்திரத்தை கர்த்தருக்கென்று கொண்டு வரும்படி அந்த சுதந்திர வீதத்திற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அந்த ராஜரீக அபிஷேகத்தை அவர்களை ஆளுமை செய்து கர்த்தரண்டையில கொண்டு வருகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது கொடுக்க போகிறார். ரீமா பாப்பா கதீனா உராமா ஷெனேகேரியானா துராமலா உரக்கலகதீனா பாஹதுனி உரேமா கனிபு ஹோத்தினி உலாக தராமா ஷெலேமே கெரிபா மாரே மாதி உலாக ரிமா லாக துனே ஹெலிமா கனா மகதுராபாஷே லிக்கரகதுலாமகி நிபாக துராபலமகதி உராமா ஷேகெரிபா. வானங்கள் திறக்கப்படுகிறது. உலாக ரேகனா துரேமே உனிமா ஷெனாது ரமாலக உரிமலக துனாகரே உரிமலமோக தரபா கராபா. ஒரு அக்கினி உத்தரையை நான் பார்க்கிறேன். மேக்கபோ சனஹாதினி உலாம கதினா கருணா உனாம ஷெலேமேக்கு ரீமா கரபா. இதுவரைக்கும் நீ பெற்றிராத ஒரு அபிஷேகம். உலாம கருணா தனமஷே உரிபோ கூதரபலே உலாம ஷெலேமேக்கு ரீமா கதுராமலாமா கரபா. அந்த முத்திரை ஒவ்வொருவர் மீது இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால அதோடு கூட ஒரு அக்கினியின் அபிஷேகம் பிசாசை எதிர்த்து நிற்கிற அபிஷேகம், அங்க இருக்கிற பிசாசுகளின் காரியங்களை கண்டறிகிற அபிஷேகம், அதை முழுவதுமாய் கட்டுகிற அபிஷேகம், அந்த ஜனங்களை கத்தடமாய் திருப்புகிற அபிஷேகம். பாரே மகா தூராபாலா உரிமா ஷேனேகே ரீபா பாபா பாபா உராகா தீனாமா கரபா பாபா 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 உலாமா ஷேலேகே ரீபா கரபா. அந்த அக்கினியை நான் உணர்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. விடாதீங்க உங்க இரு கைகளை உயர்த்துங்க. அபிஷேகத்தினால் அவங்க நிரப்புங்க. உங்க கண்கள் அவங்க அவயவங்கள் அக்கினியினால் நிரம்பட்டும், பரிசுத்த அக்கினியினால் நிரம்பட்டும். உரபா
ஓ உரிபலேஹே உரபஷெலே உரிகதுலாமா கரிபா. நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், ஒரு காட்சியை பார்க்கிறேன். அக்கினி பிளம்பார், அக்கினி பிளம்பார், அக்கினி பிளம்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். கர்த்தர் கண்களுக்கு முன்பதாக நீங்க எப்படி தெரியுறீங்க தெரியுமா? அக்கினி பிளம்பா. நீங்க நடந்து போகல, ஒரு அக்கினி. ஓ கர்த்தருடைய அக்கினியை சுமந்து கொண்டு போவீங்க. ஒவ்வொருவர் அக்கினி ஜுவாலையை நான் பார்க்கிறேங்க. நீங்க எல்லாரும் அக்கினி ஜுவாலையை மாறிக்கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஓ மாறிக்கிற பலபா. ஓ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா கர்த்தர் உங்களை வைக்கிறார். நீ போகிற இடத்தெல்லாம் ஓ நீ பிரகாசிப்ப. ஓ இந்த அக்கினியை கொண்டு போவ. ஓ அங்க இருக்கிற இருளை நீக்க போகிற. ஓ அங்க இருக்கிற ஜனங்களுடைய இருளின் ஆதிக்கங்களை ஓ நீ உடைத்தெறிய போகிறா. உரி போமா கதுனே பெஹே உலிமா சன்னுக ரதுலா உரிபா கருந்த கமுதர மஷே லிக்க ரேக நத்த ரேம பஹாத்துனே பெஹே உலக்க ரகது லமஹா உரி மஹா துரேமேக லிமா கராபா. ஓ அநேகர் பற்றி எரியுறீங்க. ஓ மாரே கேபா. நான் ஆவிக்குரிய கண்கள்ல என்னால பார்க்க முடிகிறது. ஓ மாரே உரி மஷே கேலிமா கரபா. எல்லாரும் எக்காலேலு உரி மக்கு உரி மஷே லிகதன ஹதினிபு ஆக்குன ஹத் ரேமேக லிமா கரபா. எல்லாரையும் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையா, அக்கினி ஜுவாலையா, அக்கினி ஜுவாலையா. மேரி பா தூரே மேகே லீபா கராதன பரம கரபா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்தரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க அக்கினியை நிச்சயமா உணர முடியுங்க. ஒருவேளை ஏசி ஹால்ல நீங்க உட்கார்ந்துருக்கலாம், உங்க பெட்ல உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்றேன், உங்களோட ஒரு அவயவமாவது அது நெருப்பால எரிஞ்சிருக்குங்க. அது உங்களுக்கு அடையாளம். அவர் போடப்பட்ட அடையாளங்க, அடையாளங்க. அந்த அனலை நீங்க உணர்வீங்க, அந்த அனலை உணர்வீங்க. நான் உணர்கிறேன், என்னோட சரீரத்தை நான் உணர்கிறேன். ஓ ரீபாமா திராபஷே லி கருதலா பஹாத்தின பஹரபா ஓரிமா கரபா. பிள்ளைகளே, பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சாம்பவான்கள் இருக்கிறாங்க. ஓ வளர்ந்த தகப்பன்மார்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறாங்க. தேவ மனிதர்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் அழைக்காம உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்குங்க. கர்த்தர் உங்களை நம்புகிறார். கர்த்தர் நீங்க கண்டிப்பா அவருக்காக உண்மை உத்துவமா செய்வீங்கன்னு அவர் நம்புறார். தயவு செய்து எதையும் கலந்து விடாதீங்க. பெரிய மூப்பர்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்காதீங்க. ஒரு சீனியரையும் அணுகாதிருங்கள். கர்த்தர் சமூகமே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லும். கர்த்தர் சமூகமே உங்க எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியம் வேணும் நீங்க கர்த்தர் இடத்துல அமர்ந்துருங்க. கர்த்தர் உடனடியா பேசுவார். நான் சொல்லுகிற வார்த்தை நீங்க நினைப்பீங்க, இதை நம்ம என்ன செய்யறது, இது வேற உடனே போகணுமே, உடனே பண்ணணுமே, இது நம்ம கிட்ட முதல்ல காசு இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது எப்படி உடனடியா செய்யறது, கர்த்தர் இப்படி சொல்றாரு. நான் சொல்லட்டுமா? எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நீங்க அமெரிக்கையா இருந்து கர்த்தர் உங்களுக்காக செய்கிறத நீங்க பாருங்கங்க. யுத்தம் பண்ணுகிறது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்களுக்காக செய்யறத அமர்ந்து பாருங்க. நான் சொல்றேன், அமெரிக்கையா இருக்கு. ஆண்டு இந்த வார்த்தை எனக்கு சொல்றாரு. ஏன் சொல்ற எனக்கு தெரியாது. அதை நான் சொல்றேன், அமெரிக்கையா இருந்து கர்த்தர் செய்கிறது உங்க கண்களால நீங்க பாருங்க. அநேக டெஸ்டிமனிஸ் நீங்க சொல்ல போறீங்க. இனி இப்ப வரைக்கும் பார்த்த கர்த்தர் வேற, இனி நீங்க பார்க்க போகிற கர்த்தர் வேற. நீங்க போனீங்கன்னா 2 நிமிஷத்துல பேசுவார். 2 நிமிஷத்துல சொல்யூஷன் வரும். சும்மா உட்கார்ந்து இருந்தா ஐயோ இப்படியா அப்படியா நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா விசுவாசத்தோடு அமெரிக்கையா இருந்து கர்த்தர் செய்கிற காரியங்களை நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் அது பலனுள்ளதா இருக்கும், மகத்துவம் உள்ளதா இருக்கும். நீங்க கிரகிக்க கூடியதாக இல்ல, கிரகிக்க கூடாதா இருக்கும். அசாத்தியமானவைகளை ரொம்ப ரொம்ப சாதாரணமா கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆனா அவர் கைக்குள்ள அடங்கி இருந்து செய்யுங்க, கைக்குள்ள அடங்கி இருந்து செய்யுங்க. ப்ளீஸ். என்னுடைய ஆண்டு எனக்கு இன்னொரு காரியத்தை என்னுடைய இருதயத்துல வைக்கிறாரு. தீர்க்க தரிசனங்கள் அவசியமே, தீர்க்க தரிசனங்கள் முக்கியமே, தீர்க்க தரிசனங்கள் கவனிக்கப்பட வேண்டியவைகளே. ஆனா அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சமூகத்துல வைத்து கர்த்தர் சொல்ல வேண்டும், ஆம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்ல வேண்டும், இதன்படி செய் என்று சொல்ல வேண்டும். You have to get a confirmation from the Lord. Whoever given any prophecy, even நான் சொன்னாலும் சரி, நான் சொன்னதும் சரி, நான் கைகளை உயர்த்தி சொல்லுகிறேன். நான் சொன்ன ப்ராபஸியை வைத்து கூட நீங்க எதையாவது கர்த்தர் உங்களோட பேசி இருந்தா செய்யணும்னு சொல்றாரா, அத உங்களுடைய தனிப்பட்ட அறையில நீங்க பிளான் பண்ணும்போது அந்த இந்த தீர்க்க தரிசனத்தை கொண்டு செய்யலாமா இயேசுப்பா அப்படின்னு அவருடைய பாதத்துல வச்சு வசனத்தை வாங்கி செய்யுங்க. தயவு செய்து சொல்லுகிறேன். இது நீங்க வளர வளர இந்த அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னாங்க, இந்த ப்ராஃபட் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இப்ப கரெக்டா இருக்கும். இன்னும் கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணணும். நான் சொல்றது என்னன்னா, தீர்க்க தரிசனங்கள் டு பி கன்ஃபார்ம் ஃப்ரம் லார்ட் அகெயின். அது உங்களுக்கு நிறைய வரலாம். அதை நீங்க கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணி பெற்று கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென்.
ஆமென், ஆமென். தேங்க் யூ சோ மச் அக்கா. ஸோ அழகா அந்த நாள்ல ஆண்டவர் நெறைய காரியங்கள் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாரு. நெறைய காரியங்கள் நல்ல இந்த காரியங்களெல்லாம் எழுதி வச்சு நீங்க வந்து இந்த காரியங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. முக்கியமா அந்த அந்த ஒரு வார்த்தை தரித்து நிற்கணும். அவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்துல தரித்து நிற்கணும். இங்க இருக்கிற இந்த இந்த பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கிற ஒருத்தரோடையும் தான் கர்த்தர் இந்த வார்த்தைய பேசிட்டு இருக்காங்கல்ல. ஸோ டேக் இட் ஆஸ் யுவர் ப்ராமிஸ். தி லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் வித் யூ. ஸோ எடுத்து இந்த காரியங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஸோ இந்த நாளுக்கான போஸ்டர் இந்த வேளையில உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்டர் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர் எல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நாள்ல ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் டு டேக் டைம் அண்ட் ப்ரே. ஸ்பெண்ட் டைம் வித் காட். மோர் டைம் வித் காட். நாட் மச் லெஸ் டைம். ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். அண்ட் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டு நிறைய காரியங்கள் விசாரிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்வார்ல. அப்படி இருக்கிற இடங்கள்ல நம்ம கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாம். அன்பு நல்ல தகப்பனே இசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல இசப்பா எங்களோட தெளிவா அநேக காரியங்களை நீங்க பேசியிருக்கிறீங்க. லார்ட் ஆண்டவரே, நிறைய காரியங்களை எங்களுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய காரியங்களை எங்களுக்கு புதிதா கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு இந்த வேலையில நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்களை நீர் திறந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஆபிரகாம ஆண்டவரே நீங்க கூட்டிட்டு வந்து உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி எப்படி ஆண்டவரே இசப்பா பார்க்க வைத்தீரோ, அதே போல இந்த வேலையில எங்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி இசப்பா நீங்க இந்த நாள்ல எங்க கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. இந்த வேலையில ஆண்டவரே இசப்பா தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் நாங்க அநேக அநேக அப்பா ஆண்டவரே இசப்பா அப்பா ஆண்டவரே மணி நேரம் நாங்க ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய காரியங்கள் நாங்க கர்த்தரிடத்துல முகமுகமாய் நாங்க விசாரிக்க, கர்த்தரிடத்துல நாங்க முகமுகமாய் கேட்க இசப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்துல எங்களை இன்னும் ஆண்டவரே அதிகப்படுத்துங்க. எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல அன்று இசுப்பா வார்த்தை ஷேர் பண்ண அருள் வினோத் அக்காக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அக்காவை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே நிறைய காரியங்கள் திட்டமும் தெளிவுமாக நீர் அக்காவை கொண்டு எங்களோட பேசுகிறதற்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, பேசுகிறவங்க அக்கா இல்லப்பா, அக்கா மூலமா ஆவியானவர் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கிருபைகள் அதிகமாகட்டும், இன்னும் வரங்கள் அதிகமாகட்டும், இன்னும் அப்பா ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாகட்டும் இசப்பா. இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு உங்க பலத்தால இடை கட்டுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே இன்னும் அப்பா ஆண்டவரே நிறைய இடங்கள்ல எடுத்துட்டு போய் நீங்க பயன்படுத்த போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றி இசப்பா. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே இசப்பா இன்னும் இந்த நாள்ல நாங்க அதிகமா கேட்க, உங்க பிரசன்னத்தை இன்னும் அதிகமா இந்த நாள்ல நாங்க வாஞ்சிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸோ உங்களுக்கு போஸ்டர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. நீங்க அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரூப்ஸ்லயுமே இந்த போஸ்டர் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டேக் டைம் அண்ட் ப்ரே. டுடே இஸ் த டே. ஸோ இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா ஜெபிங்க, அதிகமா நேரம் செலவிடுங்க. கர்த்தர் நிறைய காரியங்கள் உங்களோட பேசுவாராக. நாளைக்கும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை
பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? உடைய பாதத்தை மாத்திரம் நான் பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே.